ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு லக்ஷ்மி லாஜிக். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண 200 யூனிட் ஃப்ரீ அந்த ஸ்கீமை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த 200 யூனிட்டால் யாருக்கு என்ன பெனிஃபிட்டுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 200 யூனிட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னா, 500 யூனிட்டுக்குள்ளே கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட்டு ஃப்ரீ. ஓகேங்களா? 500 யூனிட்டுக்கு மேலே 501 அந்த மாதிரி உங்கள் கரண்ட் பில் 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 யூனிட் கிடையாது, வெறும் 100 யூனிட் தான். இந்த 100 யூனிட் ஃப்ரீன்றதை ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டு ஸ்கீம் தான். ஓகே, ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாமா இதை பற்றி? இப்போது ஈபியில் இந்த டிராஃபியை வச்சு தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது ஓல்டு டிராஃபி தான். 0லேருந்து 100 யூனிட் வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீ. 101லேருந்து 200 யூனிட் வரைக்கும் தான் இப்போ நம்மளுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்குன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு ₹2.35. அப்போது ஒரு 101லேருந்து 200 யூனிட்டுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ₹235. இப்போ நீங்கள் ஒரு 280 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் உங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் எந்த சார்ஜுமே போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்க 80 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹4.70 சொல்லிட்டு போடுவாங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹376. ஸோ நீங்கள் 250 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா ₹376 வரும். பழைய ஸ்கீமில் உங்களுக்கு ₹611 வரும். ஆனால் இப்போது 200 யூனிட் ஃப்ரீன்றதுனால ₹376 வரும். ₹235 மைனஸ் ஆகும். இந்த மாதிரி தான் உங்கள் இது கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் 500 யூனிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பில் வரும்னு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 to 100 யூனிட்டு 0. ஃபஸ்ட் 100லேருந்து 200 வரைக்குமே உங்களுக்கு 0 தான். அப்புறம் 201லேருந்து 400 வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா ₹4.70. ஸோ ₹940. 401லேருந்து 500 வரைக்கும் ₹6.30. ஸோ ₹630. ஸோ உங்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா ₹1570 உங்களுக்கு பில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் எவ்வளோ பில் வரும்னு பார்க்க போகிறோம். இது பழைய பில்லு தான். ஸோ உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஃபஸ்ட்டு 100 யூனிட் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ₹2124 தான் வரும். நீங்கள் 501 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கு மேலே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 501க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக இதில் யாருக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ₹235. அது யாருன்னா 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ₹235 தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ₹117. ஓகேங்களா? இதுதான் இப்போ புதுசாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீமு. இதில் பெரும்பாலான வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இது கூட கிடைக்காது. ஓன் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ஓகே, வாடகையில் இருக்கவங்களுக்கு இவங்க தான் ஹவுஸ் ஓனர் ஒரு யூனிட்டுக்கு ₹7, ₹6, ₹7 அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த இது ஒரு யூஸும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.